இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, VLOOKUP ஃபார்முலா. அதாவது VLOOKUP வச்சு எப்படி யூஸ் பண்ணலான்றத பார்க்க போறோம். VLOOKUP பார்த்தீங்கன்னா, நிறைய விதமான பிளேஸ்ல யூஸ் ஆகுது. ஏன்னா, பொறுத்தவரைக்கும் VLOOKUP வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒண்ணு. இப்போ பார்த்தீங்கன்னா, சிம்பிளா VLOOKUP எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஈக்குவல் டூ VLOOK லுக்கப்னு டைப் பண்ணிட்டு, பிராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. லுக்கப் வேல்யூ நான் வந்து எந்த இடத்துல சர்ச் பண்ண போறேன் அப்படின்றத வந்து வேல்யூ பண்ணணும். நான் வந்து இந்த டேபிள தான் சர்ச் பண்ண போறேன். லுக்கப் வேல்யூ. கமா குடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டேபிள் அரே. அதாவது எந்த பிளேஸ்லேருந்து நீங்க சர்ச் பண்ண போறீங்களோ, அத மொத்தமா செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இந்த ரெஜிஸ்டர் நம்பர் 1 இருக்குங்க இல்லையா? ரெஜிஸ்டர் நம்பர்ன்னு இருக்குங்க இல்லையா? நான் வந்து இந்த ரெஜிஸ்டர் நம்பர்ன்ற பிளேஸ்லேருந்து சர்ச் பண்ணணும். ஸோ, அதனால நான் என்ன பண்றேன், இத மொத்தமா செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் கமா குடுக்குறேன். இப்போ வந்து காலம் நம்பர் எனக்கு வந்து எந்த வேல்யூல இருக்கிறது பார்க்கணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்த பாஸ் ஆர் ஃபெயில் இத பார்க்கலாம். நான் ஒவ்வொருத்தரதா இங்க இது பண்ணி பாஸ் ஆர் ஃபெயில் பார்க்கணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 அப்படின்னா, நான் வந்து 9 அதாவது நம்ம எங்க சர்ச் பண்ண போறோங்களோ, அதுலருந்து தான் நம்ப குடுத்துக்கணும். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா, நான் ரெஜிஸ்டர் நம்பர் தான் ஃபர்ஸ்ட்டு நான் குடுத்து வச்சிருக்கேன். அப்படின்னா, நான் ரெஜிஸ்டர் நம்பர தான் சர்ச் பண்ண போறேன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன், நம்பர் 9 குடுத்துட்டு, அப்படியே கமா குடுத்துட்டு, எனக்கு வந்து ஃபால்ஸ் எக்ஸாக்ட் மேட்ச் தான் வேணும். ஸோ, அத குடுத்துட்டு என்டர் குடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே வரலைங்களா? இப்போ வந்து நான் என்ன பண்றேன், 20, 11 என்டர் குடுத்தா, எனக்கு வந்து பாஸ் வந்துச்சு பார்த்தீங்களா? இங்க பாருங்க. 20, 11 20, 11 பாஸ். ஓகேங்களா? வந்துடுச்சுங்களா? இதே நான் இந்த இடத்துல வந்து NANDHA நான் தான் குடுக்குறேன். ஏன்னா வராது. ஏன்னா, நான் டேபிள் செலக்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? நான் எந்த இடத்துலருந்து தேடுறேனோ, அங்கருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் டேபிள். ஓகேங்களா? இதுதான் VLOOKUP. அதே நான் வந்து இப்ப வேற ஒண்ணு தரேன். ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கிறது. அது ரெஜிஸ்டர் நம்பர்ல இருக்கிறது வந்து, நான் வந்து இந்த 20, 18 இது தரேன் பாருங்க. 20, 18 என்டர் குடுத்தா எனக்கு வந்து ஃபெயில் FAILன்னு வந்துச்சு. இதுதான் சிம்பிளா VLOOKUP யூஸ் பண்ணி நம்ப கண்டுபிடிக்கலாம். இந்த சிம்பிளான மெத்தட் மூலியமா நம்ம VLOOKUP கத்துக்கலாம். ஓகேங்களா? அதே எனக்கு வந்து ம் இந்த தமிழ், இங்கிலீஷ், மேத்தமேட்டிக்ஸ், சயன்ஸ் மார்க் எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? 1, 2, 3, 4, 5, 6 இப்போ வந்து எனக்கு வந்து சயன்ஸ் மார்க் தெரிஞ்சுக்கணும். அதனால நான் என்ன பண்றேன்னா, இந்த 9 எடுத்துட்டு 6ன்னு போடுறேன். இப்போ வந்து என்டர் குடுக்குறேன். சயன்ஸ்ல வந்து 45 அதாவது எது 20, 18 இங்க பார்த்தீங்களா? பார்த்தீங்கன்னா 20, 18ல வந்து சயன்ஸ்ல வந்து 45 கரெக்ட்டா வந்துடுச்சுங்களா? அதே நான் வந்து எனக்கு வந்து ஓகே. இப்போ வந்து நான் என்ன பண்றேன், மறுபடியும் 20, 12 குடுக்குறேன். என்டர் குடுத்தீங்கன்னா, சயன்ஸ்ல வந்து 67 பார்த்தீங்கன்னா 67 ஓகேங்களா? 67 இருக்குங்களா? இப்போ வந்து எனக்கு வந்து நேம் வந்து ஷோ ஆகணும். அதனால நான் என்ன பண்றேன், இங்க வந்து 2ன்னு குடுக்குறேன். குடுத்துட்டு என்டர் குடுத்தா எனக்கு வந்து நேம்ஸ் ஷோ ஆகுது பாருங்க. 20, 12ன்ற இடத்துல வந்து கோபால். இத பார்த்தீங்கன்னா, 20, 12 கோபால் அப்படின்னு வந்துருச்சுங்களா? அதே நான் வந்து இத வந்து 11ன்னு மாத்துறேன். 11ன்னு மாத்துனா நந்தா அப்படின்னு வந்துருச்சுங்களா? இதுதான் VLOOKUP வச்சு ஒரு ஃபார்முலாவ எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்த்துட்டோங்க. இதே மாரி ஒரு பெரிய பில் கிரியேட் பண்றத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அது வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இந்த VLOOKUP வச்சு எப்படி ஒரு மல்டிபிள் பில் கிரியேட் பண்றோன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம்.